வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் பகுதியில் இன்றைக்கு ஆத்திச்சூடி அடி அவ்வியம் பேசேல். அவ்வியம் பேசேல் என்பதன் பொருள் பொறாமை பேசாதே என்பதாகும். இதன் அர்த்தம் பொறாமையுடனும் வஞ்சகத்துடனும் பேசக்கூடாது என்பதாகும். அவ்வியம் என்றால் பொறாமை, அழுக்காறு, வஞ்சகம் என்று பொருள்படும். பேசேல் என்றால் பேசாதே என பொருள்படும். இதன் முழுமையான பொருள் பொறாமை அல்லது வஞ்சகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்பதாகும். தன்னையே அளவு கடந்து நேசிப்பதுதான் பொறாமையின் ஊற்று. பொறாமை ஓர் எலும்புருக்கி நோய் போன்றது, உடன் இருந்து கொல்லும். இந்த உலகில் பொறாமையால் அழிந்த உயிர்கள் ஏராளம். அரசு அரியணையில் இருந்த பாண்டவர்கள் மேல் பொறாமை கொண்டு அவர்களை வஞ்சகமாக அழைத்து மாயச் சூதாடி நாடு, நகரம் முதலியவற்றை கவர்ந்தான் துரியோதனன். ஆனால் பொறாமையால் அறமற்று கவர்ந்தவை எவையும் நிரந்தரம் இல்லை. துரியோதனன் பாண்டவர்கள் உடனான மகாபாரத யுத்தத்தில் தோல்வியுற்று அனைத்தையும் அவர்களிடமே இழந்தான். இன்றைய உலகிலும் பொறாமை தீயால் தங்கள் வாழ்வை இழந்து, வீடிழந்து, நாடிழந்து அகதிகளாக அலைந்து திரிபவர்கள் ஏராளம். பொறாமை உடையவரின் இயல்புகள்: தன்னை குறித்து வீண் பெருமை பேசுதல், பிறரிடம் உள்ள உயர்ந்த குணம், கல்வி, செல்வம் இவை கண்டு வெறுப்படைதல், பிறரது முன்னேற்றத்தைக் கண்டு கோபப்படுதல், எளியவரிடமும் கடுஞ்சொல் பேசுதல், தவறுகளை சுட்டி காட்டுபவரை அற்பமாக விமர்சித்தல், மாற்று கருத்துடையோரை சகிக்காது தாக்குதல் என கூறிக்கொண்டே செல்லலாம். வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவர் மனதில் பொறாமையின்றி இருப்பதை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும். உலகின் நிலையாமை உணர்ந்து எப்போதும் அடக்கத்துடன் பொறுமையுடன் வாழ்வதே சிறப்பு. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு தூசியாக தன்னை எப்போதும் உணர்ந்து மனதில் நிலைநிறுத்துவது நல்லது. பிறரது திறமைகளை மதிப்பது, சிறப்பாக செயல்படுபவர்களை மனம் திறந்து பாராட்டுவது, அன்புடன் சக உயிர்களை நேசிப்பது போன்ற நல்ல பண்புகள் மனதை செழுமையாக்கும். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தி நிறைந்த வாழ்வே மிகச் சிறந்தது. பொறாமையை மனதில் இருந்து வேரோடு அகற்ற சிந்தையை, இருதயத்தை மாசற்ற அன்பினால் நிரப்புவதே ஒரே வழி. பொறாமை அல்லது அழுக்காறு மனம் கோணுவதால் உண்டாகும். மனம் கோணுதல் பாவம். மனக்கோணல் காரணமாக பேசுதல் பழியையும் பாவத்தையும் விளைப்பதாக முடியும். ஆதலால் யாரிடத்தும் மனத்தால் பொறாமை கொண்டு வாக்கால் தகாத மொழிகளை பேசாதே என்றார். அவ்வை அருளிய வாக்கின்படி ஐயம் இடுவாரும் ஒப்புரவு ஒழுகுவாரும் ஓதுவது ஒழியாதாரும் ஆக உலகில் உள்ள பல்லோரும் ஆக்கம் பெற்று விளங்குவர். அவரது ஆக்கம் கண்டு உள்ளத்தில் பொறாமை அல்லது அழுக்காறு கொள்ளுதல் கூடாது. காரணம், உள்ளத்தால் பொறாமை கொண்டவர் யாரும் வளமாக வாழ்ந்தது இல்லை. ஆண்டு முழுவதும் பிறர் வாழ்வை கண்டு மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டு வயிறு பொறுமினாலும் அவ்வாழ்வு அவரை விட்டு விலகி உனது கைக்கு வந்து சேராது. நெஞ்சமே இதை கருதிப்பார் என்கிறது நீதி நூல். மற்றவர்களிடத்தில் உள்ள உயர்ந்த குணம், அதாவது கல்வி, செல்வம் இவற்றைக் கண்டு ஒருவன் பொறாமை கொண்டு பேசுதல் தனது வளர்ச்சிக்கு தடை மட்டுமல்லாது மிகுந்த தீமையையும் விளைவிக்கும். மீண்டும் ஆத்திச்சூடி அடி அவ்வியம் பேசேல். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு ஆத்திச்சூடி பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.